வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு இந்த பதிவு என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் நோக்கி செல்லுகின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எனக்கானதும் கூட, பயன்பட்டால் உங்களுக்கானதும் கூட. இந்த உலகில் திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கின்ற குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொள்வது, நாம் கற்றுக் கொடுப்பது அப்படின்ற விஷயத்துக்கு தான் நானே வரேன். அதீத அன்பால், அதீத பாசத்தால் குழந்தைகளை கெடுத்து விடாதீர்கள். அதீத அன்பால், அதீத பாசத்தால் குழந்தைகளை கெடுத்து விடாதீர்கள். எப்போதும் மடத்தனமாக யோசிக்காதீர்கள். குழந்தைகளுக்கு கொள்ளை பிரியத்தை கொட்டி விடாதீர்கள். குழந்தைகளை குழந்தைகளால் இருக்க விடுங்கள். குழந்தைகளை எல்லா திறமைகளோடும் உருவாக்கி வளருங்கள். வெறும் போசாக்கு, உணவு மட்டுமே உடம்பை வளர்ப்பது என்பது அது பொய்யான ஒரு வளர்ப்பு. வளர்ப்பது என்பது வேறு, உருவாக்குவது என்பது வேறு. பிள்ளைகளை தானாக உருவாக்குகின்ற, பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றலை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் வளர்க்கின்ற குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது. பெற்றோராக இருக்கின்ற நாமல் குழந்தைகளுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கற்றுக் கொடுப்பதை செயல்பாட்டில் நாம் உருவாக்க வேண்டும். அந்த குழந்தைகளிடம் குழந்தைகள் எப்போதும் நாம் சொல்வது, நம் பெற்றோர் சொல்வது என்றைக்குமே கேட்காது. அப்படி கேட்காத ஒரு குழந்தைகளை என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம், என்ன அவன் அடம்பிடிக்கிறானோ அதை அப்படி கொடுத்துடலாம் அப்படின்ற நோக்கோடு நாம் எப்போவுமே செய்யவே கூடாது. என்றைக்குமே கேட்காத குழந்தைகள் என்றாவது ஒரு நாள் கேட்கக்கூடும். அப்பொழுது அது வரைக்கும் நாம் நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நான் கேட்டு படித்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம். நம் குழந்தைகள் நம் பேச்சை எப்போதும் கேட்காது அப்படின்றதுனால அதை போக்கில் நம்ம விட்டுவிடவும் கூடாது. அதனால் எப்பாவது அந்த குழந்தைகள் நம் வழிக்கு வந்துவிடும். அது வரைக்கும் நம் நல்ல விஷயங்களையே சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனை நோட்டமிட்டு கொண்டே இருக்கணும். அதான் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் என்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்ட ஒரு விஷயந்தான். தலையெழுத்து என்ன? தலையெழுத்தை யாராலும் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தலையெழுத்து என்பது ஒன்றுமே கிடையாது. 16 வயசுலேருந்து 14 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நாம் நம் குழந்தைகளை நம் நிழலில் வளர்க்கும்போது 16லேருந்து 22 வயசுக்கு அப்புறம் மீதி இருக்கின்ற ஆண்டுகள் அவர்களுடைய நிழலில் நாம் இருப்போம். அது போன்ற ஒரு பிள்ளைகளை நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்டால் பெற்ற பயன் நமக்கு கடைசி வரைக்கும் உண்டு. இல்லை என்றால் பெற்றும் பயனில்லாமல் போய்விடும். அதனால் எப்போவுமே குழந்தைகளிடம் ஒரு கண்ணாய் இருங்கள். கண்ணை போல் பாதுகாப்போடு இருங்கள். குழந்தைகளை எல்லா திறமைகளோடும் வளர்ப்பதற்கான முயற்சியை எடுங்கள். குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயமாக செதுக்குங்கள். பிள்ளைகளை வெறும் உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் பலமாக இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளை வளர்த்திடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாளை உங்கள் பெயரை சொல்வதற்காக மட்டும் அல்ல, உலகை ஆள்வதற்கும் தயார்படுத்துங்கள். எப்பொழுதும் நம் பிள்ளை நம்மளை விட பல மடங்கு உயர்வதற்கான ஒரு வழிகாட்டியாக பெற்றோர்கள் என்றும் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்த பெரும் பேறு அவர்கள் நமக்கு பெரும் பேராக அவர்கள் செய்யும் நல்ல செயலை நிலைக்கும். அதனால் பெற்றோராகிவிட்டோம் என்பதை விட பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நாம் சுமப்பதில் பேரானந்தம் கொள்வோம், வளர்ப்பதில் பெருநாட்டம் கொள்வோம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கரிகாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கான ஒரு தோன்றதுக்கான ஒரு சிந்தனை தான். இது எல்லோருக்கும் பயன்படலாம். இது எல்லாருக்கும் பயன்படும். எல்லா பெற்றவங்களும் பார்க்கலாம், குழந்தைகளும் பார்க்கலாம், இளைஞர்களும் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து பயன்படுத்தி கொண்டால் அந்த சிந்தனைக்கு பெரும் பேறு. நன்றி.